ஹாய், ஹலோ. என்னோட பேர் நாகரத்னாங்க. ஸோ நான் கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். ஸோ அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டிலே ஒரு 1/2 1 ஹவர் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வீக்லி ஒரு 2000 சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, கொலீக்ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், ஸோ இது வீட்டிலேயே இருந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கவனித்தா தான் இந்த கான்செப்டை புரியும். ஸோ தயவு செஞ்சு கவனித்தா மட்டும் தான் புரியும். சும்மா விளையாட்டுக்காக பார்க்காதீங்க. உண்மையில் என்னோடய லைஃப் ஸ்டைல் இந்த இடத்துல மாறி இருக்குது. உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணுன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கள். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ஜஸ்ட் வீட்டில் இருந்தே கண்டிப்பாக எல்லாருக்கிட்டுமே ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோனுன்றது கண்டிப்பாக இருக்கும். இது மூலியமாக தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நானும் சம்பாதிச்சிட்ருக்கேன், பல பேரை சம்பாதிக்க வச்சுட்டும் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமை பற்றி இந்த இடத்துல பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு பணம் கிடையாதுங்க. பொருள் கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தோம். அதுதான் பண்டமாற்று முறை. ஸோ அதுக்கப்புறம் சந்தைகள் வந்துச்சு, அதுக்கப்புறம் கடைகள் வந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிமார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஓடிட்டுருக்கோம். இது மட்டும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாருமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோன்னு சொல்லிட்டு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பிடிச்ச ஒரு திங்ஸாக இருக்கட்டும், வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா யோசிங்க. ஸோ கடைக்கு போகக்கூடிய டைம் கிடையாது. ஸ்மார்ட்டாக வீட்டிலே உக்காந்து ஸோ என்ன எல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. அப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க ஜென்ரேஷன் டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சுங்க. இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாவே போதுங்க. மொத்த உலகத்தையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸோ நம்ம கையிலே வச்சு பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி காலமெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் மிக்ஸி, கிரைண்டர், குக்கர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக மாற மாற எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக ஒரு வேலை செய்யணுன்றதுக்காக ஸோ எல்லா ஃபெசிலிட்டி பொருட்கள் அவங்கவுங்க வீட்டில் வச்சுட்ருக்காங்க. அதனால தான் இதை டிஜிட்டல் உலகமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை அனுப்பணும் அப்படின்னா 3 days 4 days ஆகுமா. பட் இன்றைக்கி வித்தின் செகண்டில் வாட்ஸ்அப், ட்விட்டர்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது எவ்ரிதிங் டிஜிட்டலாக மாறினால தான் டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சிஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னா, ஸோ இன்றைக்கி அன்றாட மக்கள் வந்து தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஜொமேட்டோ, ஓலா, ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை வந்து ப்ராசஸ் மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட், அமேசான்ன்றது அமெரிக்கா க்ரியேட் பண்ண ஒரு ஆப்புங்க. 32 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி அது எல்லாருக்குமே ரீச் ஆகிடுச்சு. அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது இன்கம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வேலையை செஞ்சால் உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்கம் கிடைக்க போகுது. ஸோ இங்கே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஏதோ அமெரிக்கா ஆப்பில் எல்லாருமே வாங்கிட்டுருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி இந்தியாவில் ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் பேர் ஆக்சஸ் இந்தியா. ஸோ நல்லா யோசிங்க. ஸோ அந்த ஆப் பேர் நான் ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லிட்டேன். ப்ளே ஸ்டோரில் ஸோ ஜஸ்ட் ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லி டைப் பண்ணவே ஆப் வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் அப் பண்ணாங்க அப்படின்னா, ஜூலை 27 ஸோ 2018 ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. ஹெட் ஆஃபீஸ் சென்னை குரோம்பேட்டில் இருக்குங்க. இவங்களோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 in 1ங்க. ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், டைரெக்டாக ஆஃப்லைன் ஷாப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் போய் ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய ஆஃப்லைன் ஷாப் இருக்குது, திருச்சியில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, ஸோ ஒசூர்லேயும் இருக்குங்க. ஸோ நம்ம நியர்பை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஆஃப்லைன் ஷாப் கொண்டு வரணுன்றது தான் கான்செப்ட். இந்த இடத்துல ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு ஆப் இருக்குது, ஆக்சஸ் இந்தியா. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளை நம்ம இந்தியாவோட ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணால் ஏதாவது லாபம் இருந்தால் தானே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த லாபத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கம்பெனியோட கான்செப்ட் என்னென்னா, இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ஏதோ வெளிநாட்டு ஆப்பெல்லாம் நம்பர் 1 இருக்குது. அப்போ இந்தியன்ஸ் ஏன் நம்ம ஒரு ஆப்பை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ஆப்பை ஆரம்பித்தாங்க. அதுதான் ஆக்சஸ் இந்தியா. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷாப்பிங்கை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, சம்பாதிச்சிட்ருக்கீங்களா? கிடையாது. பட் ஆக்சஸ் இந்தியாவில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கம்பெனியோட ஓனர்ஸ், இந்த கம்பெனியை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நபர்கள். செந்தில்குமார் மேனேஜிங் டைரக்டர், பாபு சிவன் சொல்லிட்டு ஸோ 2018 ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. இவங்களும் நிறைய நெட்வொர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன்ஸ், 25 எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் உள்ள பர்சன்ஸ். இவங்க வந்து இந்த ஆப்பை ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது 2 நபர்கள் மட்டும்தாங்க இருந்தாங்க.
அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை தேடி போனாங்க. இவங்கள நம்பி எஃப்டிஸ் 12 பேர் வந்தாங்க. விபிஸ் 41, சிடிஸ் 400 மெம்பர்ஸ், இடிஸ் 1000 மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 150 பிரான்ச் ஆஃபீஸோட நம்பர் 1 தமிழ்நாட்டில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் இந்தியாவில் இவங்க எங்கே வேணாலும் நம்ம ஆப்பை ப்ரொமோட் பண்ணலாங்க. அப்போது இந்த இடத்துல லீகல் இருக்கான்னு நிறைய பேருக்கு டவுட். நம்மளது லீகல் சர்டிஃபிகேட் இருக்குது, கவலையே படாதீங்க. இன்றைக்கி எம்சிஏல போயிட்டு இன்றைக்கி கவர்மெண்ட் லீகல் வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட லீகல் ஒப்பீனியன் சர்டிஃபிகேட் கூட வரும். நம்ம கம்பெனியே ஜிஎஸ்டி பே பண்ணிடுறாங்க, நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கும் இந்த இடத்துல ஆப் இருக்குது, டெலிவரி டீம் இருக்குது, சாஃப்ட்வேர் டீம் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, வேர் ஹவுஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம ஆக்சஸ் இந்தியான்ற ஆப்பில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருளுங்க. இந்த பக்கத்து கடையில் வாங்குறீங்க இல்லையா, அதே சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, சிந்தால், லைபாய், கோல்கேட்டுன்னு சொல்லி அன்றாட மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இருக்குங்க. ஆம்வே, ஹேர்பல், ஓரிஃப்ளேம், டப்பரு இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஆப் காமர்ஸ் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடியது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருள் தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே புதுசாக இங்கே கிடையாது. இது மட்டும் கிடையாதுங்க. ஜென்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, லேடிஸ் தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, கிச்சன் அப்ளைன்சஸ், மிக்ஸி, கிரைண்டர், குக்கர் பிராண்டடும் இருக்குது, நான் பிராண்டட் இருக்குது. யுவர் சாய்ஸ், நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் என்ன சிஸ்டர் லாபம் அப்படின்னு நிறைய பேர் கொஷின் இருக்கு இல்லையா. அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எங்கள் ஆப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சக்தி மசாலா எம்ஆர்பி ரேட்டு நீங்கள் பக்கத்து கடையில் போய் வாங்குறீங்க 50 ரூபா அப்படின்னா, அதே சக்தி மசாலா எங்கள் ஆப்பில் வாங்கினா 40 ருபீஸுங்க. அப்போ எவ்வளோ சேவிங்? 10 ரூபா சேவிங். அப்போ மாதம் ஏதோ டிமார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் பக்கத்து கடையில் போயிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 5000 ரூபாய் தான் பே பண்ணுறீங்க. அதுவே நம்ம ஆப்பில் வாங்குங்க, உங்களுக்கு 4000, மீதி 1000 ருபீஸ் சேவிங் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் 5 to 55% வரையும் குறைவான ரேட்டுக்கு எங்கள் ஆப்பில் உங்களுக்கு பொருளை கொடுக்கறது தான் கான்செப்ட். ஏன் சிஸ்டர் எது கொடுக்குறாங்க? உங்களுக்கு கம்பெனிக்கு என்ன லாபம்னா நல்லா யோசிங்க. இன்றைக்கி ஒவ்வொரு கடையும் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து தான் எம்ஆர்பி ரேட்டு விற்கிறாங்க. எங்கள் கம்பெனி கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கம்பெனிக்கிட்ட நாங்கள் டீல் வச்சுட்டோம். அவங்க ஒரு எம்ஆர்பி பொருள் 10 ரூபா அப்படின்னா 5 ரூபா கொடுத்தா எங்கள் கம்பெனி உங்களுக்காக 7 ருபீஸ் கொடுக்க போகிறாங்க. அப்போ 3 ருபீஸ் லாபம் தானே. இன்றைக்கி ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர்னு சொல்லி யாருமே இல்லாமல் டைரெக்டாக கம்பெனி மூலியமாக நம்ம ஆப்பில் கொண்டு வந்து தரப்போகிறோம். நீங்கள் அந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த கான்செப்ட்டுமே இங்கே கிடையாது. அப்போ நல்லா பாருங்கள், இன்றைக்கி குறைவான ரேட்டுக்கு பொருளும் வருமானமும், அதே மாதிரி நீங்கள் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கள் கம்பெனியில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்க. அப்போ மெம்பராக ஜாயின் பண்ண காசு பணம் கட்டணுமா சிஸ்டர்? நிறைய டவுட்ஸ் இருக்குது. காசு பணம் கிடையாதுங்க. இந்த இடத்துல நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணால் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி எங்கள் இந்தியாவில் ஒரு ஆப் இருக்குங்க, அதை ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ப்ரொமோட்டு தான் பண்ண போகிறீங்க. இதுதான் வேலையே. இது ப்ரொமோட் பண்ணுங்க, எங்கே நான் சம்பாதிக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்களா, எங்கள் கம்பெனியில் மெம்பராக ஜாயின் பண்ணணும். அப்போ மெம்பராக ஜாயின் பண்ணால் காசு பணம் கட்ட தேவையில்ல. ஒரே ஒரு தடவை எங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்ன சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, மளிகை பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ட்ராலி பேக் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜென்ஸுக்கு தேவையான இன்னர் வேர் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இன்றைக்கி தீபாவளி, பொங்கலுக்கு எங்கேயும் வாங்கிட்டு இருக்கீங்க, ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைரலினா கேப்சூல் இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஒரே ஒரு முறை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் எங்கள் கம்பெனியில் லைஃப் லாங் மெம்பர்ஷிப் ஐடி, நீங்களும் குறைவான ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பசங்க, உங்கள் பேரன் பேத்தின்னு சொல்லி 3 தலைமுறைக்கு நாமினி கூட எங்கள் கம்பெனியில் கொடுப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு முறை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நான் எதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா. இப்போ பாருங்கள், எங்கள் கம்பெனியில் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பெனியில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணுன்னா பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு பேக்கேஜை ஒரு முறை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உறுப்பினர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் மாதம் மாதம் இதே பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணணுமா சிஸ்டர்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் மாதம் க்கு 500 ரூபாய்க்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம், 1000 ரூபாய்க்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு முறை உறுப்பினராக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய பேக்கேஜஸ் மினிமம் 4700 ரூபாயிருந்து 6500 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்கும். ஓகேங்களா. கோடி ரூபாய்லாம் கிடையாது. ஈஸியாக அன்றாட வாழ்க்கை மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் நம்ம ஆப்பில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஹோம் நீட் பேக்கேஜுங்க. ஒரு 6500 ரூபாய் கொடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா 38 பொருள் கொடுத்துருவாங்க. சக்தி, மஞ்சள் தூள், கடுகு, உளுந்து, வெந்தயம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் 6500 ரூபாய் கட்டினீங்கன்னா 4100 ரூபாய்க்கு மளிகை பொருள்,
நாப்கின் ஸோ ரூ. 1000 கொடுத்துருவாங்க. ஃபுட் பேட்ச் கொடுத்துருவாங்க 1200. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ண டிஸ்கவுண்ட் போனஸ் வந்து ரூ. 2000 கொடுத்துருவாங்க. நீங்கள் கட்டினது வெறும் 6500. பட் எங்கள் கம்பெனியில் 8300 உங்களை வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியோவில் மெம்பர்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா? கட்டின காசுக்கு பொருள் வந்துடுச்சு, லாஸ் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னா, இன்றைக்கி அன்றாட லேடிஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய நாப்கினுங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அந்த நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க. டாக்டரோட சஜஷன் 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் மாற்றணுங்க. ஆனால் நிறைய பேர் மாற்ற டைம் இல்லை, ஒரு லேசித்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கெப்பாசிட்டி 6 ஹவர்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணால் அதோட கெமிக்கல் வந்து உங்கள் பாடியில் ஃபார்ம் ஆகி இன்றைக்கி கர்ப்பப்பை ப்ராப்ளம், பிசிஓடி, கேன்சர்னு சொல்லி நிறைய பேர் பாதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் கிடைக்கக்கூடிய குறைவான ரேட்டில் நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால தான். இது ஜெஸ்லிப் நாப்கினுங்க. ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து 300 10 இருக்குங்க. நீங்கள் வந்து குறைவான ரேட்டுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி 6 பீஸ் இருக்கும், ஒரே நாளைக்கு அந்த பேக்கெட் காலி பண்ணணும். பட் அதோட இது பெனிஃபிஷியலுங்க. ஒரு பேடை நீங்கள் 12 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். முழுக்க ஆர்கானிக் நாப்கின், அலோவேரா ஜெல்லில் பண்ணியிருக்கக்கூடிய நாப்கின். இதை யூஸ் பண்ணது மூலியமாக தான் என்னோடய லைஃப் மாறி இருக்குது. கண்டிப்பாக எல்லா லேடிஸும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 4700 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 பேக்கெட் கொடுத்துருவாங்க. உங்கள் அக்காக்கோ தங்கச்சிக்கோ பக்கத்து வீட்டில் எல்லா லேடிஸ் கொடுத்து பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்டே மறுபடியும் இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ பெனிஃபிஷியலான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது மட்டும் கிடையாதுங்க. ஸ்பைரல்வினா கேப்சூல், இது நிறைய பேருக்கு தெரியும், டாக்டரே சஜஸ்ட் பண்ணுறாங்க. நார்மலாக இது வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் கிடையாதுங்க, ஒரு கேப்சூலுங்க. கடல் பாய்ச்சன்னு சொல்லுவாங்க, சுருள் பாய்ச்சை. இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுறது, கண் பார்வை ஒழுங்காக தெரியாமல் போகிறது, பாடியில் எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய சத்துள்ள ஒரு கேப்சூல். இதில் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா உணவு, அது பக்கத்தில் சைட் டிஷ்ஷாக கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், 2 பீஸ் மட்டன், இந்த மாதிரி வச்சு சாப்பிட முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கணுன்றதுக்காக இந்த கேப்சூலை சாப்பிட்டதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். 18 வயசுக்கு அப்புறம் யார் வேணாலும் இதை கேஷுவலாக ஒரு சாக்லேட் மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் கிடைக்க சத்து மிகப்பெரிய சத்து. 5000 rupees கிட்டத்தட்ட இந்த மாதிரி பாட்டில்ஸில் 120 பீசஸ் இருக்கும். உங்களுக்கு 6 பாட்டில் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகிற நாப்கினும் கொடுத்துருவாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பனும் ஆட் ஆயிரும். நீங்கள் 5000 கட்டினீங்க, 6800 பெனிஃபிஷியல். இது வேண்டான்னா ட்ராலி பேக்குங்க. 6200 கொடுத்தா வெளி உலகத்தில் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்காக போகக்கூடிய ஒரு ட்ராலி பேக் வரும். இதுவும் வேண்டாம் சிஸ்டர்னா மிக்சி, பழைய மிக்சி தூக்கி போட்டு ஒரு புது மிக்சி வாங்குறது மூலியமாக என் கம்பெனியில் உறுப்பினராக ஜாயின் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இதுவும் வேண்டான்னா ஜென்ஸுக்குங்க, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு எப்படி நாப்கின் யூசேஜஸோ அதே மாதிரி ஜென்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் எஸ்பெஷலி இன்னர் வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எஸ்பெஷலி ஜென்ஸுக்கு மட்டும்தான். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த பேம்பு ஸ்டிக்கில் நடுவில் ஒரு லேயர் இருக்கும், அது கார்ட்டூனோட மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜென்ஸுக்கும் இந்த கேன்சரு இதெல்லாமா வராமல் தடுக்கிறதுக்காக எஸ்பெஷலி இது தயாரிக்கப்பட்டுள்ளது. 6200 கொடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னர்வேர் 12 பீசஸ் கிடைக்கும். அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000 ஆட் ஆயிரும். 8000 பெனிஃபிஷியலோட ஜென்ஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வேண்டான்னா ட்ரெஸ் பேக்கேஜ், இன்னும் தீபாவளி பொங்கல் எங்கேயும் வாங்கிட்டு தான் இருக்கீங்க, ஒரே ஒரு முறை இங்கே வாங்கினா ட்ரெஸ்ஸும் கிடைச்சிரும், நாப்கினும் கிடைச்சிரும், டிஸ்கவுண்ட் கூப்பனும் கிடைச்சிரும், கம்பெனியில் உறுப்பினராக ஜாயின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வாரம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸு, இன்றைக்கி மன்னா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி இன்றைக்கி எஸ்பெஷலி மென்ஸுக்கு ஹெல்த் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. காலையிலே இருந்து ஒரு எனர்ஜிக்காக. இந்த ஹெல்த் மிக்ஸை ஸ்மால் டிஃபனை கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஃபுல் எனர்ஜெட்டிக்காகவும், அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரீங்க, அந்த எனர்ஜியே லாஸ் ஆகிடுது. இதனால் நிறைய பேருக்கு பாதிப்பு யாருக்குன்னா ஜென்ஸுக்கு தான். கண்டிப்பாக அவங்களுக்காக எஸ்பெஷலி இது கொடுத்துருக்காங்க. இதுவும் வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை எடுத்தால் தாங்க எங்கள் கம்பெனியில் மெம்பராக ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முறை ஏதோ ஒரு பொருளை எடுத்து மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கட்டுற காசுக்கு பொருள் வந்துருச்சு, லாஸ் இருக்கா? இல்லை. லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வித்தின் செகண்டில் எங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு பாஸ்வேர்டும் ஐடி நம்பரும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை லாகின் பண்ணால் தான் எங்கள் ஆப்புக்குள்ளேயே போக முடியும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு accessindia.comனா ஆப் டவுன்லோட் ஆகும். அந்த குறைவான ரேட்டு வந்து யார் காட்டுன்னா யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான். அதுவும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஆட் ஆகிட்டே இருக்கும். இன்கம், பாசிவ் இன்கம் கிரெடிட் ஆகும். டோர் டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ட்ரைனிங்கை நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃப்ரீ ட்ரைனிங்கை கற்றுக்கலாம். ரெனிவலும் கிடையாது. அதே மாதிரி டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச் ஆஃபீஸர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஐடி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் பசங்க உங்கள் பேரன் பேத்தியன்னு 3 தலைமுறையும் இந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஷாப்பிங் மட்டுமா?
கிடையாது. இன்கம் கூட இருக்குது. ஸோ அந்த இன்கம் என்னன்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல 5 வகையான இன்கம் தராங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம்ங்க. ஸோ நல்லா யோசிங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாப்கின்காக தான் உள்ளே வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். 4700 கட்டி உள்ளே வந்தேன். ஸோ நல்லா இருக்க பொருளை ஒரு 2 பேர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு லெஃப்டில் என்னோடய சிஸ்டர் கொடுத்தேன், ரைட்டில் என்னோடய பிரதர் கொடுத்தேன். இந்த 2 நபர்களுக்கு நம்ம ஆப்பை ப்ரொமோட் பண்ணதுனால கம்பெனி எனக்கு கமிஷனாக 600 கொடுத்தாங்க. ஐ மீன் என்னோடய சிஸ்டர் வந்தால் ஒரு 300, என்னோடய பிரதர் வந்தால் 300, எனக்கு 600. என்னோடய வேலை இவ்வளோதாங்க. எங்களோட கம்பெனியில் பைனரி கான்செப்ட் தான் இருக்குது. 2 நபர்களை டைரெக்டாக கொண்டு வந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ஒரு டீம் வந்துடுச்சு. யாருங்க? என்னோடய சிஸ்டர், என்னோடய பிரதர். இப்போ என்னோடய சிஸ்டருக்கு நான் இந்த புரிதலை கொடுத்தேன். என் சிஸ்டர் 2 பேரை கொண்டு வந்தாங்க. என் சிஸ்டருக்கு 600. என்னோடய பிரதருக்கு புரிய வச்சேன். என் பிரதர் 2 நபர்களை கொண்டு வந்தாங்க. என் பிரதருக்கு 600. ஆட்டோமேட்டிக்காக நான் அவங்கள சம்பாதிக்க வச்சேன். ஸோ லெஃப்டில் 600, ரைட்டில் 600 சேர்த்து என்னோடய வருமானம் 1200 ருபீஸ். நல்லா யோசிங்க. ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய பர்சன் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அன்றைக்கி என்னோடய சேலரி 10,000. ஸோ அந்த 10,000 மாதத்துக்குன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,20,000. ஆனால் ஆக்சஸை எடுத்து ஸோ இந்த இடத்துல நாப்கின்காக உள்ளே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 2 நபர்களை தேடினேன். 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 16 ஆச்சு. இன்றைக்கி என்னோடய அண்டரில் 15,000 பீப்புள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீக்லி ஸோ 30,000 அபோவ் earn பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி 1 lakh அபோவ் earn பண்ணிகிட்ருக்கேன். சிஸ்டர் இது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ சூப்பராக சம்பாதிச்ச நபர்களை நான் காட்ட போகிறேன். நல்லா கவனிங்க.